அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேட்வே அகாடமி. நான் உங்கள் சரண். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்லாம் பார்க்க போறோம். இதுவரைக்கும் தமிழ்ல எந்த டாபிக் பார்க்கல இல்லைங்களா? ஃபுல்லாக ஜிஎஸ் தான் பார்த்தோம், ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ். ஸோ அதனால உங்களுக்காக தமிழ்ல ஒரு டாபிக்ல ஒரு கண்டென்ட் போடுறேன். தமிழ் அறிஞர்களின் பெயர்களும் அவர்களோட இயற்பெயர்களும் போடுறேன். முதல்ல யார் இருக்கா? பாரதியார். பாரதியாரோட இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியம். நம்ம சுப்பிரமணிய பாரதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பாரதியோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தையாபுரம் அப்படின்ற ஊர்ல பிறந்தாங்க. பாரதியாரோட நூல்கள்லாம் என்னென்னது? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் வந்து பாரதியார் அவர்களோட நூல்கள். அடுத்தது யார் இருக்கா? பாரதிதாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் என்னது? கனக சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாத்திருப்பாங்க. கனக சுப்புரத்தினம் அப்படின்ற தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திருப்பாங்க. சரி, பாரதிதாசனோட நூல்கள் என்னென்னது? குறிஞ்சி திட்டு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இதெல்லாம் வந்து நம்ம பாரதிதாசனோட நூல்கள். பாரதிதாசன் வந்து 1969ஆம் ஆண்டு பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. இது கண்டினியூஸா வந்து குரூப் 2 குரூப் 4ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் யார் இருக்கா? சுரதா. சுரதாவோட விரிவாக்கம் என்னது? ஃபுல் ஃபார்ம் சுப்புரத்தின தாசன். இவரை வந்து உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உவமை கவிஞர் யாருங்க? சுரதா. அவரோட ஃபுல் ஃபார்ம் வந்து சுப்புரத்தின தாசன். அவரோட நூல்கள் என்னென்னது? தேன்மலை, துறைமுகம், தமிழ் சிட்டு, இதெல்லாம் வந்து நம்ம சுரதாவோட நூல்கள். அடுத்தது யார் இருக்கா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னது? துரை மாணிக்கம். இவரை வந்து என்ன சொல்றாங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனாருக்கு பாவலரேறு அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா நம்ம தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் என்ன சொல்லுவோம்? மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் என்னென்னது? கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம், இதெல்லாம் வந்து அவரோட நூல்கள். சரிங்களா? முடியரசன். அடுத்ததாவது முடியரசன் வந்து இயற்பெயர் வந்து துரைராசு. முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு. அவருடைய நூல்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி, வீரகாவியம், அதெல்லாம் நம்ம முடியரசன் அவர்களுடைய நூல்கள். நெக்ஸ்ட் யார் இருக்கா? தாரா பாரதி. தாரா பாரதியோட இயற்பெயர் என்னது? ராதாகிருஷ்ணன். இவரோட சிறப்பு பேர் என்னதுங்க? தாரா பாரதியோட சிறப்பு பேர், இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், சிறப்பு பேர் என்னன்னா அவரை கவி ஞாயிறுன்னு சொல்லுவோம். சரிங்களா? மொழி ஞாயிறு வந்து தேவநேய பாவாணர், தாரா பாரதி வந்து கவி ஞாயிறு, அவரோட சிறப்பு பேர் வந்து. சரிங்களா? 34 வருஷம் வந்து ஆசிரியரா பணிபுரிஞ்சிருப்பாங்க. நல்லாசிரியர் விருது வாங்கியிருப்பாங்க நம்ம தாராபாரதி அவர்கள். இவரோட நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் வந்து நம்ம தாராபாரதி அவர்களுடைய நூல்கள். அடுத்து யார் இருக்கா? கவிமணி. கவிமணி தேசிய விநாயகனார். இவர் வந்து 36 வருஷம் வந்து தமிழாசிரியரா பணிபுரிஞ்சிருப்பாங்க. இவர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? கவிமணி தேசிய விநாயகனார் அப்படின்னா வந்து லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு எட்வின் அர்னால்ட் அவருடைய லைட் ஆஃப் ஏசியா நூலை வந்து ஆசிய ஜோதி அப்படின்ற பேர்ல வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் யாரு? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர்னு சொல்றோம் இல்லைங்களா? அவரோட இயற்பெயர் வந்து ராமலிங்கனார், வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் வே ராமலிங்கனார். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ராமலிங்கனார். சரிங்களா? நெக்ஸ்ட் யார் பாத்தீங்கன்னா வந்து வள்ளலார். வள்ளலாரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நாமக்கல் கவிஞரோட நூல்கள் என்னன்னு சொல்லலைங்களா? என் கதை, மலைக்கல்லன், சங்கோலி, இதெல்லாம் வந்து நம்ம ராமலிங்க அடிகளாரோட நம்ம ராமலிங்கனாரோட நூல்கள். நெக்ஸ்ட் யார் இருக்கா? வள்ளலார். வள்ளலாரோட இயற்பெயர் என்னன்னா ராமலிங்க அடிகளார். அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா நம்ம வள்ளலார். மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு அறிவு இருக்கிற செடி கொடிக்கு கூட தீங்கி இழைக்க கூடாது, உயிர்களிடத்தில் அன்பு காட்டணும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா வள்ளலார். அடுத்தது யார் இருக்கா? கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் என்னது? முத்தையா. நமக்கு தெரியும் இல்லைங்களா? நிறைய திரைப்பட பாடல்கள்லாம் எழுதியிருப்பாங்க, சினிமா பாட்டெல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. இவங்களும் வந்து நம்ம நாமக்கல் கவிஞர் மாதிரி அரசவை கவிஞரா இருந்தவர் தான். முதல் அரசவை கவிஞர் யாரு? தமிழக அரசோட நாமக்கல் கவிஞர் கண்ணதாசனும் அதுக்கப்புறம் அரசவை கவிஞரா இருந்திருப்பாங்க. இவங்க என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இயேசு காவியம், ஆட்டனத்தி, ஆதிநந்தி, இந்த மாதிரி காப்பியங்கள்லாம் வந்து நம்ம கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்? தமிழ் அறிஞர்களும் அவரோட இயற்பெயர்கள் மற்றும் நூல்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.